மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 20 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு மாயா எடுத்த முடிவு என்றைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யாரும் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நீங்கள் சொல்கிறது தப்பு. மாயா இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இது கேட்டதோட பாட்டி கேட்குறாங்க, என்ன ஜானகி, இந்த மாயாவுக்காக நீ வந்துட்டு ரகுராமை எதுக்குறியா அப்படின்னு. அப்போ மாயா வந்துட்டு நேரா ஜானகிட்ட, பெரியம்மா என்ன பெரியம்மா இப்படி பேசுறீங்க, பெரியப்பாவை எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா, எந்த மாற்றமும் இல்லை, மாயா இந்த வீட்டில தான் இருக்கணும், மாயா போயிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, ஒருவேளை நீ இந்த வீட்டில் இருக்கணும், மாயா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நீயே இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயாவுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகி, என்ன பெரியம்மா இப்படி பேசுகிறீங்க, பெரியப்பாவை எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு. பாட்டி நேராக மாயாவை பார்த்து, இப்படியே பொய் நாடகம் போட்டு போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டியல்ல, கடைசியில் பற்றியா உன் பொய் நாடகம் எங்கே வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்குன்னு, உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பேசுகிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, மாயா இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது. ஆனால் உங்கள் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. மாயாவை தயவு செஞ்சு நம்புங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவள் செஞ்ச நல்லதே வெளியில் தெரிய வரும். அப்போ எல்லாருமே நீங்கள் நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு இப்போவே மாயா செஞ்சது ரைட்டுன்னு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. ஆனால் சிவா சொல்கிறாரு, என்ன நீ இது, மாயா இந்த வீட்டை விட்டு போனால் நீங்களும் போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம், நான் இந்த வீட்டோட மருமக, நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அதே மாதிரி மாயாவும் இந்த வீட்டோட மருமக, மாயாவும் இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அப்போ ஜானகி இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, என்னோட இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு ஜானகி ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானகி, இப்படியெல்லாம் பேசாதா, ரகுராமை எதிர்த்து பேசுறது கூடாது அப்படின்னு. அப்போ மாயாவும் கெஞ்சுறாங்க, பெரியம்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா, என் மேலே தானே பெரியப்பாவுக்கு கோவம், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், பத்மா அத்தையும் சீனுவும் இந்த வீட்டிலே இருக்கட்டும், நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீ ஏமா அந்த வீட்டை விட்டு போகணும், உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு போக வேணாம், நீ இரு அப்படின்னு சொல்ல. ரகுராம் கேட்குறாரு, இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இதுதாங்க என்னோட முடிவு, இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம், இது வரைக்கும் என்னை எதிர்த்து பேசாதவ என்னை எதிர்த்து பேசிட்டா, பிறந்த வீட்டோட மானத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு புகுந்த வீட்டை அவமானப்படுத்திட்டா, இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமா வீட்டுக்குள்ளே போயிட்டு நேராக ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. இதை பார்த்ததோட பாட்டி அதிர்ச்சியாகி, ரகுராம் என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்ல. ரகுராம் சொல்கிறாரு, இனிமே இந்த ஜானகிக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ரகுராம் சொல்கிறாரு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. தனாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் எடுத்த முடிவுக்கு எப்போவுமே துணையாக இருந்த ஜானகி இன்னைக்கு நான் எடுத்த முடிவுக்கு எதிராக நிற்கிறா, பிறந்த வீட்டோட மானத்தை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு புகுந்த வீட்டை ரொம்ப அவமானப்படுத்திட்டா, இனிமே ஜானகிக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, அவளை இன்னையோட நான் தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகுராம் வந்துட்டு சொல்லிட்டு கோவமாக நிற்க. அப்போ மாயா போயிட்டு நேராக பெரியப்பா சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல. ரகுராம் வந்துட்டு மாயாவோட கையை தட்டி விட்டுட்டு தொட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா நான் பண்ண தப்புக்கு எதுக்காக பெரியம்மாவை தண்டிக்கிறீங்க, நான் வேணும்னா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல. ரகுராம் சொல்கிறாரு, நான் எடுத்த முடிவு ஒன்று தான், இதுக்கப்புறம் யாராவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ கதிர் வந்து நேராக ரகுராமோட காலில் விழுந்து,
ஐயோ மாமா சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் கதிரை ஓங்கி உதைக்கிறாரு. கதிர் போயிட்டு கீழே விழுகிறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, கொன்னுடுவேன். நான் உன்னை என் பையனா பார்த்து வளர்த்ததுக்கு எனக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்ட. என் கண்ணு முன்னாடி வந்தியன்னா உன்னை வெட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கதிர் வந்துட்டு அழுதுகிட்டு நிக்கிறாரு. அப்ப ஜானகி வந்துட்டு அதிர்ச்சியாகி நிக்க மாயா போயிட்டு ஜானகி கிட்ட, அம்மா ஏன் பெரியம்மா இப்படி பண்ணீங்க, தயவு செஞ்சு பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, என்னால முடியாது, நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு சொல்றாரு, இனிமே அந்த ஜானகிக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை, இங்க வாமா தனா அப்படின்னு சொல்ல தனா ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுக. ரகுராம் சொல்றாரு, இனிமே எனக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இனிமே என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேற யாருமே எனக்கு கிடையாது. இந்த ஒத்த பொண்ணு போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இவளோட நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூட்டிக்கிட்டு ரகுராம் வீட்டுக்குள்ள போறாரு. இதை பார்த்துட்டு பத்மா எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பாட்டியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா நேரா சீனுவை பார்த்து, வா சீனு வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு என்ற கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள போக பாட்டி சொல்றாங்க, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு நேரா ஜானகி கிட்ட, பெரியம்மா எது நடக்கக்கூடாதுன்னு நான் இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தனோ அது நடந்துருச்சே பெரியம்மா, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எங்களுக்காக நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ இந்த வீட்டோட மருமக, நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா முடிவெடுத்திருக்கலாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு கதிர், பொறுமையா இருந்து உங்க 2 பேரோட வாழ்க்கையும் அழிஞ்சு போறத பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? நான் எடுத்த முடிவு தான் சரி. இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கண்டிப்பா வந்துட்டு அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, என்னால நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. நான் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன்னு, எதுக்காக பெரியம்மா இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ அழாத, கண்டிப்பா ஒரு நாள் நல்லது நடக்கும். நீ இதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து என்ன, அப்புறம் உன் லைஃப் போயிடும். நீ வந்துட்டு இப்போதைக்கு சீனுவோட மனசை மாத்தணும், அவன்கிட்ட எடுத்து சொல்லு, கண்டிப்பா சீனு புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றாரு, அத்தை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜானகியும் வந்துட்டு ரகுராம் அப்படி பேசிட்டு போனதை நினச்சி ரொம்ப கவலையோடு நிற்கிறாங்க. ஜானகி வந்துட்டு நேராக மாயா கிட்ட, சரி வா மாயா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட லைஃப் இப்படி ஆகிருச்சே, இது மாதிரி அந்த கதிர் வந்துட்டு இடையில வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தானே அழுதுகிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துல சொன்னாங்க இல்லையா, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு, அதை நினைச்சும் அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரகுராம் வந்துட்டு ஜானகி மேல கோவப்பட்டு தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு, இனிமே ஜானகிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதையும் நினைச்சு தானா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கதிரும் மாயாதான். இப்படி என்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே, எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானா ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரூம்குள்ளே கதிர் வராரு. கதிர் அங்கேருந்து வந்துட்டு நம்ம தனாவை பார்க்குறாங்க. அப்போ தனா வந்துட்டு கதிரை பார்த்ததோட செம கோவப்படுறாங்க. தனா நேராக கதிரை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து, எதுக்காக இங்கே வந்த, உன்னை யாரிடா இங்கே வர சொன்னது, என் வாழ்க்கையை சுத்தமாக சீரழிச்சிட்டியே, உன்னால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க, உன்னால தான் வந்துட்டு இன்னைக்கு அப்பா வந்துட்டு அம்மா மேலே கோவப்பட்டு தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க, அம்மா சொன்னதுனால தான் உன் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் எனக்கு உன் கூட வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுகுறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு தனா, நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், எனக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் எல்லாம் இல்லை அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிட்டேன், உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ, பஞ்சாயத்தில் நான் வந்து உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இனிமே வந்துட்டு உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, மரியாதையை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு கதிரை திட்டிக்கிட்டு இருக்க. கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு தனா, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணேன்,
ஒருவேளை அந்த கார்த்தி மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவன் ஒரு நாள் மட்டும் உன்னை அந்த வீட்டில் இருக்க வச்சுட்டு மறுநாள் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டு உன்னை காலம் புழுக்கா வாளா வெட்டியா விட்டு ரகுராம் மாமாவையும் அத்தையும் வந்துட்டு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த புவனேஸ்வரியோட திட்டமே. இது தெரியாம தான் நீ அந்த கார்த்தியை நம்பிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த கார்த்திக் எப்பேற்பட்ட ஃப்ராடு தெரியுமா? அவன் பல பொண்ணுங்களை ஏமாத்தியிருக்கான். கடைசியா ஒரு பொண்ணை ஏமாத்தின பொண்ணு தான் வந்துட்டு என் கையில சிக்குனா. அவளை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. உனக்கு முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சு உன் லைஃபை கெடுக்கிறதுக்கு வந்தவன் அப்படின்னு. அப்ப தானா சொல்றாங்க, என் லைஃப் எப்படியோ போகட்டும் அப்படின்னு விட வேண்டியது தானே, நீ எதற்காக இடையில வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேச கதிர் சொல்றாரு, இங்க பாரு அந்த கார்த்தி நல்லவனே இல்லை அப்படின்னு. தானா வந்துட்டு மறுபடியும் கதிரை ஓங்கி அரைஞ்சி, இனிமே கார்த்தி சாரை பத்தி எதுவும் தப்பா சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இது மாதிரி என் கனவு, என் ஆசை, இலட்சியம் எல்லாத்தையுமே குழி தோண்டி பதிச்சுட்டேன். எங்க அம்மா அப்பாவை பிரிச்சுட்டேன். அந்த மாயை சொன்னாண்டி என் கழுத்துல நீ எப்படி தாலி கட்டலாம்? நீ தாலி கட்டிட்டா நான் உனக்கு சொந்தன்னு அர்த்தமா? என்னைக்குமே வந்துட்டு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ என்னைக்குமே என் மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு கதிரை ரொம்ப திட்ட. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, உன் ஆசை லட்சியம் கனவு எதுக்குமே நான் வந்துட்டு தடையா இருக்கவே மாட்டேன். உனக்கு எப்படி வாழணும் அப்படின்னு ஆசையோ அதே மாதிரி இருந்துக்கோ. உன்னை நான் என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல. அப்ப தனா வந்துட்டு கதிரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இதாப்பா வேணும், ரொம்ப நல்லவனி, இதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இந்த இடத்த விட்டு போக சொல்ல கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா, இப்ப கூட சொல்றேன், நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. அந்த கார்த்தியின் நல்லவனே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் பல தடவை உன்கிட்ட ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா நீ அதை எதையுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியலை அப்படிங்கிற. கண்டிப்பா ஒரு நாள் அந்த கார்த்தியை பத்தி உனக்கு தெரிய வரும். அப்ப நான் நல்லவன்னு புரிஞ்சுப்பேன். நான் என்னைக்குமே உன்னை ஆசைப்பட்டு தாலி கட்டணும்னு நினைக்கவே இல்லை. நான் சும்மா உன்னை கிண்டலுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இந்த சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல. உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டேன். மற்றபடி உன் மேலே ஆசைப்பட்டு உன்னை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்துட்டு உன் கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, உன் வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ வழக்கம் போல் தனா வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே, நம்ம வாழ்க்கை இப்படி போனதுக்கு இந்த கதிர் தானே காரணம். எங்கேயும் வந்து ஒருத்தன் நம்ம கழுத்தில் தாலி கட்டிட்டு இன்னைக்கு நம்ம அவனுக்கு சொந்தம் அப்படின்னு பேசுகிற மாதிரி வந்து நினைக்கிறான். அவனை எனக்கு கொஞ்சம் கூட பார்க்கவே பிடிக்கல, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க இந்த கதிர்னால அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனுவை காமிக்கிறாங்க. சீனு அவரோட ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயா வந்துட்டு நேராக ரூம்குள்ள வந்துட்டு கதவை சாத்துறாங்க. அப்ப சீனு நேராக மாயாவை பார்த்து எங்க வர அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன வேணும், எதுக்காக ஏன் ரூம்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்ல மாயா கேட்குறாங்க, என்ன சீனு, நீ கூட என்னை பத்தி புரிஞ்சிக்காம இப்படி பேசுற அப்படின்னு. சீனு சொல்றாரு, இப்பதான் உன்னை பத்தி நான் முழுசா புரிஞ்சிருக்கேன். நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனை நாளும் நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இப்படி இருந்திருக்க. நான் எங்க அம்மா சொன்னப்ப கூட உன்னை நம்பவே இல்லை. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தது ஒரு துரதிருஷ்டம் மாதிரி அப்படின்னு அம்மா ஆல்ரெடி என்கிட்ட பல தடவை சொன்னாங்க. ஆனா நான் தான் உன்னை தேவையில்லாம நம்பி இப்படி நான் நடுத்தரவில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்றாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, தனவோட வாழ்க்கை அப்படி போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனா சீனு சொல்றாரு, இங்க பாரு, இப்படியெல்லாம் சொன்னா நான் உன்னை ஈஸியா மன்னிச்சிடுவேன் அப்படின்னு நினைச்சியா? இன்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாரு, உன்னை யாரு இந்த ரூமுக்குள்ள வர சொன்னது? மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. ஈஸியா என் மனசுக்குள்ள இடம் பிடிச்சிடலான்னு நினைக்கிறியா? நான் என்னைக்கும் என் மனசுலேருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சீனு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஏன் சீனு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு சீனு கிட்ட கெஞ்ச. ஆனா சீனு மாயா சொல்றத கொஞ்சம் கூட கேட்குற நிலைமையிலே இல்லை. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ரூம் கதவை ஒருத்தவங்க தட்டுறாங்க. அப்ப சீனு போயிட்டு கதவை திறக்க பத்மா வந்து நிக்கிறாங்க. பத்மா நேரா சீனுவை பார்த்து, சீனு, அவ வேணும்னா இந்த ரூம்லயே தங்கிக்கட்டும், நீ வாட அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப சோகமா அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப பத்மா நேரா சீனு கிட்ட, இங்க பாரு சீனு,
கண்டிப்பாக அந்த மாயா உன் மனசை கலைக்கிறதுக்காக உன் பின்னாடியே வருவா, உன்னை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு நினைப்பா. தயவு செஞ்சு அவன் சொல்கிறத நீ தயவு செஞ்சு கேட்கவே கேட்காத. அவள் சரியான ஃப்ராடு. அவள் நம்ம குடும்பத்தையே வந்துட்டு ஏமாத்திட்டா. பாத்தியா, அண்ணியையும் அண்ணனையும் பிரித்து வச்சுட்டா. அண்ணன் எந்த அளவுக்கு அண்ணி மேலே பாசமாக இருந்தாங்கன்னு தெரியும்ல. கடைசியில் அவங்களையே அவள் பிரித்து வச்சுட்டா. இந்த குடும்பத்துக்குள்ளே எதுக்காக வந்தாலோ அதை நிறைவேற்றிட்டா. அதனால சீனு, தயவு செஞ்சு அவளை நம்பாத. பக்கத்துலேயே காலை சுத்தின பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டு உன்னை நல்லா வந்துட்டு ஏமாத்திடுவா அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்கிறாரு, அம்மா, நான் என்னைக்காவது மாயாவை மன்னிச்சிடும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக அவளை மன்னிக்கவே மாட்டேன். என் அப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்காருன்னா அதுக்கு காரணமே இந்த மாயா தான். அப்புறம் எப்படிம்மா நான் அவளை மன்னிப்பேன்? என்னைக்குமே நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஜானகி நேராக ரகுராமோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ரகுராமோட ரூமில் காலடி எடுத்து வைக்க ரகுராம் டக்குன்னு, ஏய் எங்கே வர அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, வெளியில் நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமொழிகிட்டேன்னு, அப்புறம் என்ன தைரியத்தில் நீ ரூமுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்பன்னு பார்த்து பத்மா, பாட்டி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன ஜானகி அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, அத்தை ரூமுக்குள்ளே வரலான்னு பார்த்தேன், அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ரகுராம் வெளியில் என்ன பண்ணான்னு தெரியுமா? தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு உனக்கும் எனக்கும் அவனுக்கும் இனிமேல் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை முழுகணும். அப்புறம் எப்படி உன்னை ரூமுக்குள்ளே அனுமதிப்பான்? நீ உன் தங்கச்சியோட பொண்ணுக்கு தானே ஆதரவு கொடுத்த, அதனால உன் தங்கச்சியோட பொண்ணு ரூமில் தான் நீ தங்குற மாதிரி இருக்கும். இனிமேல் ரகுராம தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. அவன் கோவத்தில் ஏதாவது முடிவெடுத்தான்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இனிமேல் அவன் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், யாரை கேட்டு அவள் இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு. அப்போ ஜானகி வந்துட்டு, நான் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கதிரும் மாயாவும் கவலைப்படுறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு நேராக அவங்க அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை, நானும் இங்கே இருக்கிறதுனால தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. நான் வந்துட்டு இந்த ஊரை விட்டு போகிறேன் என் ஊருக்கு அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, ஏன் கதிர் நீ எங்கே போவ? இது மாதிரி அவர் தான் உன்னை வளர்த்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எப்படி கதிர் விட்டு கொடுக்க முடியும்? இங்கே பாரு, அவரோட வளர்ப்பு என்னைக்கு வீண் போகல அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லைத்த, நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறத என்னால் கண்ணால் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என் மனசு ரொம்ப குத்துதுத்த அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், கவலைப்படாத. கண்டிப்பாக ஒரு நாள் அவர் நம்ம எல்லாரையுமே புரிஞ்சுப்பாரு. அப்போ நமக்கு நல்லது நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கதிரும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்க. அப்போ ஜானகி போயிட்டு நேராக மாயா கிட்ட, இங்கே பாரு மாயா, நானும் அவரும் புரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தானே நீ கவலையாக இருக்க. நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக ஒரு நாள் அவரை நம்மளை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி வெளியில் வர. அப்போ நம்ம ஜானகி வந்துட்டு கதிர்கிட்ட, கதிர் தனாவை கொண்டு போய் காலேஜில் விடு அப்படின்னு சொல்ல. அப்போ தனா முறைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ரகுராம் வராரு. ரகுராம் வந்துட்டு நேராக தனா கிட்ட, தனா, உனக்கு என்ன படிக்க விருப்பமோ, உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணுமோ எல்லாத்துலேயும் கலந்துக்க, நான் உனக்கு எப்போவுமே ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்பா கூட சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி நேராக கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், கண்டிப்பாக அந்த கார்த்தி தனா கிட்ட பேசுறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணுவான். அவங்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீ வந்துட்டு தனாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நீ போயிட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தனாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா கதிர்கிட்ட, கண்டிப்பாக அந்த கார்த்தி வந்துட்டு தனாவை மனசை மாற்றி மறுபடியும் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு கதிரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.